விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 5 கிரகங்கள் சேர்க்கை பஞ்ச கிரக யோகம் கும்பத்தில் கும்பம் உங்களுக்கு என்ன பாவம் 4ஆம் பாவம் சுகதாயார்ஸ்தானம் சுகதாயார்ஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் 5 கிரகங்கள் நிறைய சூரிய பகவான் இருக்கார். சூரிய பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 10ஆம் பாவத்துக்கு அதிபர், அதாவது தொழில் ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் அப்படின்னும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷர்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஒர்க் ப்ரெஷர்ஸை கொண்டு வந்து வீட்டில் நம்ம காமிக்கிற மாதிரி இருக்கும், ஹவுஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதிகாரம், பதவி உயர்வு, இந்த மாதிரி பல புது வேலை வாய்ப்பு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஃபேமிலியில் ஈகோ கிளாஷ் வராமல் கம்ஃபர்ட், நம்மளுக்கு அரசாங்கம் சார்ந்த தொழில்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கம்ஃபர்ட் வருங்க. நாங்கள் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணலை, எங்களுக்கு எப்படி புதன் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 8 மற்றும் 11க்கு அதிபன். உங்கள் அஷ்டமாதிபதியும் அவன் தான், அதே மாதிரி லாபாதிபதியும் அவன் தான். அவன் சுகஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கான் அப்படின்னும் போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வருமானம் அப்படின்னு நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நண்பர்கள் மூலம் லாபம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 5 கிரக சேர்க்கை பஞ்ச கிரக யோகம். இந்த பஞ்ச கிரக யோகம் அப்படின்றது எல்லா ராசிகளுக்குமே இருக்குங்க. இது வந்து பாருங்கள், 5 கிரகங்கள் எந்த ராசியில் வந்து சேர்றாங்க அப்படின்னா கும்பத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு நாள் கும்பத்தில் வந்து இணைகிறாங்க, ஒவ்வொரு நாள் கும்பத்தை விட்டு வெளியே போகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சுக்கிர பகவான் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். புதன் பகவான் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 13லேருந்து மார்ச் 15 வரைக்கும். அதே மாதிரி பாருங்கள், செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 23லேருந்து ஏப்ரல் 2 வரைக்குமே இருக்கார். சனி பகவான் 6/3/2026 வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். இப்போ இந்த 5 கிரகங்களும் கும்பத்தில் இணையிறது அப்படின்றது பஞ்ச கிரக யோகம் அப்படிம்பாங்க. இது வந்து பாருங்க திருப்பி இந்த மாதிரி வரணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு சனி பகவான் கும்பத்தில் வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 29 ஆண்டு காலங்கள் எடுக்கும். அப்ராக்சிமேட்லி 30 வருஷம் ஆகும். என்னங்க குழப்புறீங்க, சனி பகவான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிட்டாரே அப்படின்ற உங்களுக்கு குழப்பம் வரும். பொதுவாக வந்து பாருங்கள், இப்போ சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிட்டார். இது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார். நீங்களே திருக்கணித பிரகாரம் பேசியிருக்கீங்க தானே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், நானே திருக்கணித பிரகாரம் பேசியிருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், ஜாதகம் எழுதும்போது இந்த வருஷம் ஒரு குழப்பம் நடக்குது பாருங்கள். நிறைய பேர் கிளையன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் எழுதி கொடுக்கும்போது, மேடம் திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சனி பகவான் மீனத்தில் இருக்க மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம். மேடம் வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் சனி பகவான் கும்பத்தில் இருக்க மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம். ஆக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மார்ச் 29லேருந்து இப்படி ஒரு குழப்பம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்னு வருது. ஆக இந்த 5 கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பாருங்க, என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னா, ஆப்வியஸ்லி நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி பலன்கள் கொடுக்க போகுது. அதே மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகளும் கொடுக்க போகுது. உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது சட்டுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 5 கிரகங்கள் சேர்க்கை பஞ்ச கிரக யோகம் கும்பத்தில் கும்பம் உங்களுக்கு என்ன பாவம் 4ஆம் பாவம் சுகதாயார்ஸ்தானம் சுகதாயார்ஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் 5 கிரகங்கள் நிறைய நல்லதுங்க. நிறைய நல்லது உங்களுக்கு நடக்க போகுது, கவலையப்பட வேண்டாம். முதல்ல வந்து பாருங்கள், சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 3 மற்றும் 4க்கு அதிபன், அதாவது உங்கள் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் அப்படின்னும் போது சொத்து விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்கணுங்க. எங்கள் வீட்டில் வந்து பெருசாக அந்த சிக்கல் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. 3 மாதமாக தொடருது, 6 மாதமாக தொடருது. ஆனால் கண்டிப்பாக வந்து பலன் அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி அம்மானோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விதத்தில் வண்டி வாங்கிறதுக்கான பிராப்தம், நிலையான சொத்து வாங்கிறதுக்கான பிராப்தம் இதெல்லாமே ஏற்படும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் ஏற்படுறதுக்கான பிராப்தமும் உண்டு, தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கான பிராப்தம் உண்டு. தொழில் மாற்றம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலில் சின்ன சின்ன அதாவது கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது, எதிர்ப்புகள் இருக்குது, தடைக்கல்கள் இருக்குது அப்படின்னாலும் அது படிக்கல்களாக மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் ஓகேங்களா? அதுக்கடுத்து சூரிய பகவான் இருக்கார். சூரிய பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 10ஆம் பாவத்துக்கு அதிபர், அதாவது தொழில் ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் அப்படின்னும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷர்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும்.
ஒர்க் ப்ரெஷர்ஸை கொண்டு வந்து வீட்டில் நம்ம காமிக்கிற மாதிரி இருக்கும். ஹவுஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதிகாரம், பதவி, உயர்வு, இந்த மாதிரி பல புது வேலை வாய்ப்பு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஃபேமிலியில் ஈகோ கிளாஷ் வராமல் பார்த்துக்கோங்க. கம்ஃபர்ட், நம்மளுக்கு அரசாங்கம் சார்ந்த தொழில்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கம்ஃபர்ட் வருங்க. நாங்கள் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணலை, எங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட் வரும்? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி அஃபிஷியலி உங்களோட அதிகாரம் அப்படின்றது அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் நான் மைனஸ் என்ன, ஈகோ கிளாஷ் வராமல் பார்த்துக்கோங்க. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மற்றும் 6க்கு அதிபன். அதாவது உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். பொதுவாகவே விருச்சிகத்துக்கு வந்து பாருங்கள், காலபுருஷ தத்துவ பிரகாரம் இவங்க ராசியாதிபனே 6ஆம் பாவத்துக்கும் அதிபனாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இவங்களோட எதிரிகள் யார் அப்படின்றது தெரியும். அவங்களோட ஒவ்வொரு மூவ்ஸும் அவங்க மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. என்ன அவன் இப்படி தான் ட்ராப் பண்ண போகிறான் அப்படின்னு அவன் ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க அவனை வந்து ஓவர் ரேட் பண்ணுவாங்க. இது விருச்சிகத்துக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக சொத்து வாங்கக்கூடிய யோகம் அப்படின்றது நிறைய பேருக்கு பிராப்தம் உண்டுங்க. அவசரமாக சில முடிவுகள் எடுக்க வேண்டாம். சொத்து பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த ஈசி போடுறதுல அதில் வந்து எந்த வில்லங்கமும் இல்லையா எல்லாத்தையும் நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு கொஞ்சம் பேங்க் லோன் எடுத்து சொத்து வாங்குங்க. அவசர முடிவுகள்னால சில பேருக்கு அது தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஆனால் நிறைய பேருக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் புதன் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 8 மற்றும் 11க்கு அதிபன். உங்கள் அஷ்டமாதிபதியும் அவன் தான், அதே மாதிரி லாபாதிபதியும் அவன் தான். அவன் சுகஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கான் அப்படின்னும் போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வருமானம் அப்படின்னு நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நண்பர்கள் மூலம் லாபம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மறைமுக வருமானம்னா எப்படி? இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் வந்து பாருங்கள், ஒரு கூட்டு தொழில் அப்படின்றது இருக்கும். அதே தொழிலே அவங்க வந்து அதாவது மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் மறைவாக ஒரு தொழில் செய்வாங்க. ஒரு மளிகை கடை அப்படின்னு வச்சுக்கோங்க, பெரிய மளிகை கடையாக இருக்கும் இவங்களுது. அவங்களோட மச்சிஞ்சி மூலியமாக ஒரு மளிகை கடை, அவங்களோட மச்சனை மூலியமாக ஒரு மளிகை கடை, கேட்டால் அது அவங்களுது அப்படிம்பாங்க. அதுலேயும் லாபம் வரும். புரியுதுங்களா? அதை தான் மறைமுக லாபம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் மறைமுக லாபம் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்கள், ஒரு விதமான மனக்குழப்பம், அந்த விஷயம் தெரிஞ்சுட்டா வீட்டில் பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு யோஜனையும் வரும். பெருசாக யோசிக்க வேணாம், அதெல்லாம் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. அதுக்கப்புறம் சுக்கிர பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 7 மற்றும் 12க்கு அதிபன். கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் சுகஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின் போது வீடு சம்மந்தப்பட்ட செலவு, வீடை வந்து ரெனோவேட் பண்ணுறது, வீடை இன்டீரியர் டெக்கோர் பண்ணுறது, வீடை ஆடம்பரமாக நம்ம வந்து மாற்றுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் மனைவி சார்ந்த செலவு, மனைவி கிட்ட ஒரு விதமான ஒரு கருத்து வேறுபாடு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. பெரிய லெவலில் இல்லை. ஆக அந்த கருத்து வேறுபாடு வராமல் உணர்வு பூர்வமாக ரொம்ப அன்பாக இருக்கீங்க அப்படின்னா அந்த சின்ன நெகட்டிவ் வந்து மைனஸ் ஆகிடும். ஆனால் வீடு சம்மந்தப்பட்டது, இப்போ ஆல்ரெடி கார் வச்சுருக்கீங்க, இப்போ ஒரு புதுசாக ஒரு கார் வாங்குங்க, லக்ஸரியஸ் கார் வாங்குங்க. ஆல்ரெடி சொந்த வீடு தாங்க, நான் இன்டீரியர் டெக்கோர் பண்ணுறேன், வீட்டில் ஆல்ரெடி சோஃபாலாம் இருக்குது, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெக்லைனர் சோஃபா வாங்குறேன். இந்த மாதிரி ஆடம்பரம் சார்ந்து அழகு சார்ந்து என்னுடைய செலவுகள் அப்படின்றது இருக்கும், என்னோட கம்ஃபர்ட்டுக்காக அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ், இது மைனஸ் கிடையாது. ஆக்சுவலி இது வரைக்கும் எனக்கு வீட்டில் சர்வன்ஸே கிடையாதுங்க. இந்த காலகட்டம் நான் ஒரு சர்வன்ட் வைக்கலான்னு நினைக்கிறேன். அதுவும் என்னோட கம்ஃபர்ட்டுக்காக, என்னோட கம்ஃபர்ட்டுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் செய்வேன். இதை யார் கொடுப்பா? சுக்கிரன் கொடுப்பா அப்படின்னு சொல்லலாம். இது உங்களோட வாழ்க்கை துணை ரீதியாகவும் செய்யலாம். வெளிநாடு போகிறது, டூர் போகிறது, என்ஜாய் பண்ணுறது, இங்கேருந்து பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வருது, கதிர்காம முருகனை போய் பார்த்துட்டு வருது, இப்படி நிறைய நல்ல விஷயம் எனக்கு என்னோட கம்ஃபர்ட்டுக்காக நான் செய்கிறேன் அப்படின்றது. இது எல்லாமே ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கப்புறம் மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நம்ம வந்து விட்டு கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்ம கெட்டு போகிறதில்ல அப்படின்றத மறந்துடாதீங்க. மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக விருச்சிகம் அப்படின்னாலே ஒரே வார்த்தை சொல்லுவோம், காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் அப்படின்றதுனால நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, ஏமாற்றத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, தோல்வி அடையாத விருச்சிகமே கிடையாது. ஆனால் தோல்வி அடையிறது பின்னாடி அவங்க ஜெயிக்கிறதுக்கு, ஏமாறுறது பின்னாடி அவங்க சாதிக்கிறதுக்கு, நோய்வாய்ப்படுறது பின்னாடி கடைசி வரைக்கும் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து நம்ம குட்டி நெகட்டிவ்ஸை பெருசாக யோசிக்கவே மாட்டோம். அந்த சின்ன மைனஸ் வந்து பாருங்கள் பின்னாடி ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்ற உருவத்தை நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வந்து கோவத்தை கம்மி பண்ணி விட்டு கொடுத்து மனதளவில் எந்த ஒரு விஷயத்தையும் சிரமமாக நம்ம யோசித்து அந்த யோசித்த மாதிரியே நம்ம செயல்பட்டுட்டு வரோம் அப்படின்னா இந்த கிரக சேர்க்கை ஏறக்குறைய 31 நாட்கள். நான் உங்களுக்கு முன்னாடியே யார் எப்பப்போ வராங்க, எப்பப்போ வெளியே போகிறாங்க கும்பத்தை விட்டு அப்படின்னு சொன்னால் அப்ராக்சிமேட்லி
அது வந்து 31 டேஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, சரிம்மா ராசிக்கான பொதுவான பலன் கோச்சார பலன் எவ்வளோ சதவீதம்? 50%. இப்போ எங்கள் சுய ஜாதகத்துக்கு இந்த பஞ்சகிரக யோகம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து பாருங்கள் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாமா, அதாவது எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து 39 வயசாச்சு, 30 வயசாச்சு, திருமணமே ஆகலை. 39 வயசுக்கு திருமணம் நடக்குமா? 50 வயசில் கூட திருமணம் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கின்னு என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றது தேவை, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி திருமணம் பண்ணணும் அப்படின்னாலும் இது வரைக்கும் வீடு அமையறதுக்கான பிராப்தமே இல்லை, வீடு வாங்கணும், அதில் பெரிய வில்லங்க வருது, பிரச்சனை வருது அப்படின்னாலும் நம்ம வந்து பாருங்கள் இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. குழந்தைங்க சார்ந்த பிரச்சனை, சமுதாயம் சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் தீர்வு என்ன? உங்களோட சுய ஜாதகம் தான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோல் இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க. இந்த உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால் என்ன நடக்கும் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.